ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 10 மொபைல் இருக்குங்க. 10 மொபைல் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்கு. எங்கே 11 இருக்குது? 10 தானேங்க இருக்குது. 12 இருக்குது. 12 மொபைல் இருக்குது. ஸோ 12மே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிங்களுக்கு உண்மையிலே செட் ஆகும். ஏன்னா நான் அந்த மாதிரி ரேட்டில் தான் போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து நோட் 9 ப்ரோ. ரெட்மி நோட் 9 ப்ரோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கிடையாது, ஒன்லி மொபைல் தான். ஜிபி ரேம் வந்து 8/128. ஆனால் பழைய மாடல் இது. நல்லா கேமரா பயங்கரமாக இருக்கும். ரெட்மியில் நோட் 9 ப்ரோன்றது கேமரா தான் வேறு லெவலில் இருக்கும். ப்ரோ மேக்ஸ் ரைட். ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இது. 8 ஜிபி ரேமு 128. விலை வந்து பார்த்தீங்கன்னா 5500. சரியா? இப்போ பார்த்தீங்களா, அவரே சொல்கிறார் விலை கூட போகும், இதான் கம்மியாக போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு மொபைல் இருக்குல்ல, எங்கெங்க மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு டைமில் வந்து 22,000 23,000 தாராளமாக வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வெறும் 5500 ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸு. என்கிட்ட ஒருத்தர் கொடுத்துருக்காரு 2 ஃபோனு, 1 மாதமாக விற்காமல் இருக்குது. எங்கே தெரியுமா அது? அந்த இருக்குது பாருங்க. ஸோ ரெட்மி வெறும் நோட் 9 6000 போட்டு 1 மாதமாக கொடுத்துருக்காரு. ஒருத்தர் கூட வாங்கலை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 6/128 தான். இது 8/128 ப்ரோ மேக்ஸ் வேறு. நல்ல செம்ம கண்டிஷனு. டைப் சி மொபைல் தான், டைப் சி சார்ஜர் போடுறது தான். கேமராலாம் வேறு லெவலில் இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5500, 5500. கேமராலாம் செம்ம ஜென்யூனாக இருக்குது. இங்கே வைங்க, இப்படி நிப்பாட்டி பரவாயில்ல வைங்க. கீழே அங்கே வச்சு கீழே விழுந்துச்சுன்னா இருங்க, இதை எடுத்துருவோம். இந்த லைனை முடிச்சிருவோம். சாம்சங் கேலக்ஸியில் S21 அல்ட்ரா தானே, 21 ப்ளஸ்ஸா? சாம்சங் கேலக்ஸியில் S21 ப்ளஸ் இது. ஸோ 5G மொபைலு செம்மையாக இருக்குது, தெளிவாக இருக்குது. கேமராலேருந்து A to Z பக்கா கண்டிஷனு. கிளாஸ் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. ஸோ இந்த கிளாஸ் உடையலண்டா இதோட விலை வந்து 21,000 அப்படி போவோம். செம்ம தெளிவாக இருக்குது. 11,500, அதாவது 11,500 பஸ் இது. சரியா? சில நேரங்களில் நாங்கள் வந்து கொஞ்சம் இவ்வளோ வேலைப்பாடு அதிகமாக இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் சில நேரம் சொல்கிறது மிஸ் ஆகும். 8/128 கேமராலாம் ஆன் பண்ணி காட்டுங்க. கேமரா தான் இம்பார்ட்டனே. இந்த மொபைல் வாங்குறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மொபைல் வாங்குறதே வந்து அந்த கேமராவுக்காக தான் பெரும்பாலும் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. கேமரா சூப்பராக இருக்கும் இந்த மொபைலில். S21 அல்ட்ரா 5G மொபைலு. ஜூம் கேமரா இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அடுத்தடுத்து வந்தது மாடலு. சார் இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,500, அதாவது 11,500. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. அதே மாதிரி அதை அப்படியே அடிக்கிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 அல்ட்ரா 5G மொபைல் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மாடல் இது. அது வந்து S21 ப்ளஸ்ஸில், இது வந்து பார்த்திங்கன்னா S21 அல்ட்ரா. இது 5G மொபைலு. 12 ஜிபி ரேமு 256. இது என்ன ஜிபி பார்த்தோமா? இது 8/128. இது 12/256. ஸோ பிளாக் டாட் இருக்கு. ஸோ 15,000 தரோம். 15,000 தரோம். உங்களுக்கு வாங்க ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். சரியா? இது சாம்சங் M32 5G. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் M32 5G. இந்த சாம்சங் சீரீஸில் ஒரு பெரிய குழப்பங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். 5G 4G M32 A32 F32. ஸோ இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல். இது 6 ஜிபி ரேமு 128. வெறும் 7,500 தான் போட்டிருக்கு. ஸோ டிஸ்பிளேலாம் ஒரிஜினலு. சரியா? டிஸ்பிளேலாம் ஒரிஜினலு. எதுவும் சர்வீஸ் போல இல்லைங்க, சர்வீஸ் போல. சரியா? சாம்சங் S22 அல்ட்ரா 2 இருக்கு. சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ராவில் 2 மொபைல் போட்டிருக்கோம். ஒன்று வந்து பாக்ஸோடு இருக்குது, ஒன்று பாக்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ பாக்ஸ் இல்லாததுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ரோக்கனு. டிஸ்பிளேயில் வந்து ஒரு கோடு வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு இருக்குது. பிளாக் டாட் இருக்குது. அந்த அடிப்பட்டதில் பிளாக் டாட் வந்திருக்கு. ஒரு லைன் ஒன்று வந்திருக்கு. 22,500 அவர் விற்க சொல்லி கொடுத்துருக்காரு. பாக்ஸோடு இருக்குது. 12 ஜிபி ரேமு 256. பென்னுலாம் இருக்குது, இந்த பேனாலாம் இருக்குது. மொபைல் ஆனால் பாடி சூப்பராக இருக்குது. பாடி இது வந்து நல்லா இருக்குது பாடி.
ஸோ 22,500 இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி மொபைல் தான் இது. இதில் என்னன்னா உங்களுக்கு டபுள் ஸ்க்ரீன் சொல்லுவோம்ல, ஒயிட் ஒன்று இருக்குது மஞ்சள் ஒன்று. ஆமாம், ஒயிட் ஒன்று மஞ்சள் ஒன்று. இன்னைக்கு நம்ம கடையில் ஒன்று இருந்துச்சு S20. இது ஒன்று இப்போ இந்த தம்பி வந்து கொடுத்துட்டு போனாப்ல. நம்மகிட்ட ஒன்று இருந்தது, அதை எங்கே எடுத்துகிட்டு போனான்னு தெரியல. சரி, ஓகே. 2 டிஸ்பிளே இருக்குது. இதுவும் அதே பிரச்சனை தான். இதுவும் அதே தான், டபுள் கலரு. இதில் வந்து டிஸ்பிளே உடையல, பிளாக் டாட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இதில் என்னென்னா டபுள் கலரு. இந்த டபுள் கலருன்றது வந்து நாங்கள் சொல்கிறது தான் பஸ். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் சில பேர் கஸ்டமருக்கு கண்டுபிடிக்க முடியாது, வியாபாரிங்க கண்டுபிடிப்பாங்க. அப்படியா? சரி, ஓகே, ஓரளவு தெரியுது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 உங்களுக்கு. ஆனால் இது அதை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சார் இதெல்லாம் 50,000-40,000 விற்கிறான் சார் நல்லா இருந்தா. ஸோ அதெல்லாம் குறை இருக்கனால தான் 22,500, இது 26,000 சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14 Pro Max. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 மொபைல் இருக்குது. ஒன்று 1 TB ஒன்று இருக்குது, ஒன்று 512 ஒன்று இருக்குது. 1 TB 70,000, 512 62,000, 61,000 தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட விலை எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க, 57,000 போட்டிருக்காப்ல. இதில் வந்து பேட்ரி வந்து புதுசாக மாற்றிருக்காரு, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி. ஸோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த பேட்ரி, ஆமாம் அதே 256 தான், பேட்ரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. புதுசாக கொண்டு போய் ஷோரூமில் போயிட்டு மாற்றிருக்காரு. ஷோரூம் தானேங்க, இல்லை கடை இல்லையா? வெளியே ஏதோ ஒரு கடையில் மாற்றிருக்காரு. சரியா? ஷோரூமில் தொட்டாலே 5,000 கேட்குறாங்க. ஷோரூமுக்கு போகாத காரணமே வந்து அவங்களோட அராஜகம் தான். அது எதுக்கு போனாலும் 5,000, 2,000, 10,000. ஒரு சும்மா ஒரு மைக்கு, இந்த மைக்கெலாம் வந்து 100 150 தான் மைக்கு. அதை மாற்றணும்னு நீங்கள் போனீங்கன்னா 2,500 கேட்பான். அதனால சில பேர் என்ன பண்ணுறது, கடைக்கு இல்லை எவனாவது ரிப்பேர் கடையில் கொடுத்து மாற்றிக்கிறது. இது வந்து IQ9. இது உங்க இதா? ஓகே ஓகே. IQ9 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மொபைல். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு IQ9 இருக்கு, பாக்ஸோட இருக்கு. அவர் வந்து 15,000 போட்டிருக்காரு. அதுவும் 8128 தான். 16. இது வேறன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது அவர் கொண்டு வந்தது யாரு பையன் இது கொடுத்தாருல. இல்லைங்க, நம்ம கிட்ட ஒரு IQ9 இருக்குல்ல, பாடி பில்டர் மாதிரி இருக்கும். பாடி பில்டர் இது பிடிங்க. இது கூட ஒரு பையன் கேட்டான், காசு கேட்டு. எங்கப்பா இது? அந்த இருக்கு 15,000. ஆமாம், சார்ஜர் இருக்கு. ஆமாம், 120 வாட் சார்ஜரோடு இருக்கு. 15,500. அவர் 15,000 பேசிட்டேன். 15,000 உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த தான் இருக்குது பாருங்க. என்ன ஸ்டோரேஜ் எடுங்க? அது 8128 தான். ஆனால் புதுசாக இருக்குது அந்த மொபைல். ஸோ இந்த மொபைலை கம்பேர் பண்ணும்போது அந்த மொபைல் புதுசாக இருக்குது, சார்ஜரோடு இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. ஸோ உங்களோட மைண்ட் செட் தான். நம்ம வந்து ஆமாம், ஒன்லி மொபைலே ஒருத்தர் 16,000 கொடுத்துருக்காப்புல. ஆனால் அது இது ஒன்று தானோ? ஒரே இது 820. அப்பயே அது கலர் ஒரு பெயிண்ட் வேறு கலராக இருக்குது. கலர் 2-3 கலர். அது 9 எடுங்க பார்ப்போம். 9 தாங்க, அது IQ9 தான். கலர் வேறு. அந்த இது இருக்குது, அந்த மாதிரி ஒரு கருப்பு கலர். கருப்பு கலரில் வெள்ளையும் ஒரு சோப்பும் கலந்த மாதிரி இருக்கு. அது எடுங்க. IQ9 தான். அப்படியா? ஸ்பெஷல் எடிஷனோ? அப்பா, ஸோ இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்கிறாப்புல. ஆனாலும் வந்து சார்ஜரோடு கொடுத்துட்றாப்புல. 120 வாட் சார்ஜரோடு இருக்குது. ஸோ இது வந்து 15,000 நம்ம திரும்பவும் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, விளம்பரம் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இது முடிஞ்சோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் வீடியோ போட்டுருவோம். நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க. ஸ்பெஷல் எடிஷன் 15,500. 15,000 பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 120 வாட்ஸுங்க, 120 வாட் சார்ஜரோடு இருக்குது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 16,000. 16,000. Z6 லைட் IQ Z6 லைட். இது 6128. சரியா? நேற்று ஒன்று போட்டோமே, அது கூட விற்கலைங்க. இந்த பாருங்க, ஒருத்தர் காசு போட்டார், அது கூட. இது வந்து IQ9 ப்ரோ. இது IQ Z9 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 20,500 போட்டது. ஸோ இது ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. கடைசியில் இங்கே வந்து பார்த்துட்டு அவர் வந்து கொஞ்சம் மொபைலுன்னாலே கொஞ்சம் லைட்டு ஹீட் வரதான் செய்யும். அவர் ஹீட் வருதுன்றார். ஹீட்டாக வருது சும்மா. அது சும்மா அது வாங்காமல் வாங்க. ஏன்னா சில பேர் வந்து அட்வான்ஸ் போட்டோம், ஏன்டா போட்டோன்னு கூட சில பேர் திரும்ப கேட்டு வாங்குறதுக்கு அப்படி ஒரு வசனம்லாம் பேசுவாங்க.
ஐக்யூ Z6 லைட் 8500. ஆமாம், இது வாங்கிக்கோங்க. இது வந்து 20500. இதுவும் ஐக்யூ Z9 ப்ரோ. இதுக்கு வந்து 120 வாட் சார்ஜரோடு இருக்குது. இதுக்கும் 128 சார்ஜர் பாக்ஸ்லாம் இருக்குது. இது 15500. இது வந்து ப்ரோன்றனால 20500. இது வந்து ஐக்யூவில் Z6ஆ? Z6 லைட். ஐக்யூவில் Z6 லைட்டு. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான், எதுவும் மாற்றலை. சர்வீஸ் போல் தெளிவாக இருக்குது. 6128. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8500. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus இது மோட்டோ G40. மோட்டோவில் வந்து மோட்டோ எட்ஜ் 40 ப்ரோவா? வெறும் எட்ஜ் 40. மோட்டோ எட்ஜ் 40 ப்ரோங்க. கண்ணாடி. ஓகே சாரி சார், நல்லா கவனிச்சிக்கோங்க. மோட்டோவில் எட்ஜ் 40 இது. இதில் வந்து என்னென்னா 5G மொபைல் இது, ரைட்டா? கிளாஸ் புரோக்கன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைகோர்ட்டில் வந்து ஆடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி தான் உடஞ்சிருக்கு பாவம். அவர் என்ன சொல்கிறாரு, 9500 பேசி விற்று கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. 9500. ஜிபி அதிகம், 8256. ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே, சர்வீஸ்லாம் போல். யூகி டெம்பர் போட்டு வச்சுருக்காப்புல. சேஃப்டிக்கு நல்லா இருக்குது, பக்காவாக வச்சுருக்காப்புல. மொபைலோட ப்ரைஸ் வந்து 9500. அர்ஜென்ட்டாக காசு தேவைன்னு சொன்னாப்புல. OnePlus 10 ப்ரோ. இது வந்து OnePlus 10 ப்ரோ. 10 ப்ரோ, 11 ப்ரோ, 12 ப்ரோ எல்லாமே ஃபேமஸ்ஸு. அந்த சீரீஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். பேக் டோர் மட்டும்தான் மாற்றிருக்காரு. ஒரிஜினல் ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காப்புல. ஒரிஜினல் மாற்றிருக்காப்புல. 8128. செம்ம நீட் கண்டிஷன், செம்ம தெளிவாக இருக்குது பஸ் மொபைல்லாம் நீங்கள் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி 10 ப்ரோ, இது பாக்ஸு, சார்ஜரு எல்லாமே இன்க்ளூடிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைலை வாங்கிக்கலாம். 10 ப்ரோலாம் வந்து வேறு லெவலு. சரியா? ப்ரைஸும் வந்து உங்களுக்கு எட்ஜ் மாடல் தானேங்க இது. எட்ஜ் ஸ்க்ரீனு வேறு லெவலில் இருக்குது மொபைலு. 19500. அதாவது 19500. பெரிய மாடலு, பாக்ஸு, சார்ஜர் இன்க்ளூடிங் ஃபுல் கிட்டோடு இருக்குது. சரியா? இது வந்து இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒருத்தர் காசு போட்டாப்புல, ஆலையை காணோம். அவ்வளோதான், முடிச்சிருவோம் இதோட. நீங்கள் அடுத்த ஸ்டாக் வீடியோ எதிர்பாருங்க.